மெல்ல மெல்ல கல்லு முள்ளு வரலாற்று சம்பவங்களையும் இருக்காது. வரலாற்று சம்பவம் ஒரு சுனாமி கல்லடி பீச் சரி அதான் இன்னும் திருப்ப ஆரம்பிக்கலாங்களா? பாசிக்குடாக்கு நாங்க போய் கொண்டிருக்கோம். அந்த பாசிக்குடா என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க நீங்க? போனா தானே ஃபீல் பண்ண முடியும். மயிறு பாசிக்குடாவை சென்றடைந்தோம். உங்களுக்கான மீதி தகவல்களை நாங்கள் தந்து கொண்டிருப்போம். நாங்க பாசிக்குடாக்கு தான் போய் கொண்டிருக்கோம். ஏன் திமுங்களா என்ன சாவூர்வலமா போற? கொஞ்சம் வேகமா தான் போயேன். இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். ஏண்டா வண்டி பிக்கப் சரியில்லைன்னு போன வாரம் தான் 8000 ரூபாய் வாங்கி சர்வீஸ் பண்ணீங்க. அது அந்த வண்டிக்கு என்ன ஸ்பீடா போகுது பாத்தீங்களா? சரி வந்து பேட்டிக்குள்ள விளக்க பற்றி சொல்லுங்க கொஞ்சம். நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம்னா பெட்டிக்குளவுல இருக்க பாசிக்குடாக வந்திருக்கோம். பாசிக்குடாவில் இப்ப எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ண பீச்சில் குளிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். கல்லு கில்லு பாசிக்குடா பெரிய வரலாற்று சம்பவம். இறங்க போறோம். வரலாற்று சம்பவம்னா ஸ்பாகுடி வெட்டிருக்கு. மக்களே அந்த பக்கம் போகிறத ஃப்ரெண்ட்ஸோட வாரம் ஃபன் எடுக்கும் என்ஜாய் பண்றோம். அப்படி இல்ல பீச்ல இப்ப குளிச்சிட்டு ஸ்பாக்கு தான் எல்லாரும் போறோம். எல்லாரும் இங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. எங்களை பின்னுக்கு பாத்தீங்கன்னா அழகான தேவதை ஒண்ணு போகுது. அங்க பின்னுக்கு பாருங்க. தேவதை வந்து கொண்டு இருக்கு. அவையில ஒரு இன்டர்வியூ. What do you think about that? We love it. Great, no? We came here last year. Last year. And this year we're going to go. This year we're staying around here. I've got people I work with back in England who's from there. Lovely. Thank you. இந்த நேரமும் வீடியோ பண்ணி கொண்டிருக்காங்க. Yeah, sure. எங்கிட்ட வந்து குளிக்க வாராராம். அதனால அவர் அப்படியே விடுவோம். விடுப்ப மாட்டிடுவா. கிளிக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப். ஹாய் गाइस வணக்கம். நம்ம இப்போ நம்ம ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல முக்கியமான இடம் தான் நம்ம என்னது பாசிக்குடா பீச். பாசிக்குடா பீச் இடத்துக்கு வந்து எல்லாருமே ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் வந்தா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் தான் பாசிக்குடா. முக்கியமாக இந்த பீச் எல்லாம் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும். க்ளீனாக வச்சுக்கணும். கடும் அசுத்தமாக இருக்கும். பட் இங்கே நம்ம ஸ்ட்ரீட் பாய்ஸ் மாலவேயில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லாம் நம்ம பாய்ஸ் வந்துருக்காங்க. அது முக்கியமாக நம்ம யாழ்ப்பாணிஸ் வடக்கன்ஸ் வந்துருக்கிறாங்க. அவங்க நம்ம வர வைக்கணும். வந்தவரை வாழ வைக்கிறாங்க இங்கே மட்டக்களப்பு. சரிதானே? அவனுக்கு 2 நாள் இங்கே தான் தங்கிருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க. பிள்ளைகள் வந்து யூடியூப் சேனல் தில்லுமுள்ள காய்ஸ், தில்லுமுள்ள பாய்ஸ், தில்லுமுள்ள பிளாக்ஸ்டா என்ன தில்லுமுள்ள பிளாக். அதை கட் பண்ணி போடு. தில்லுமுள்ள பிளாக் பெட்டிக்குள்ள வந்து பிரியோசனமான அங்க பாருங்க காய்ஸ். தில்லுமுள்ள பிளாக் வரலாம். எல்லா வகையான ஃபன் உங்களுக்கு இருக்குது. எல்லா ஃபன்னையும் நீங்கள் அனுபவிக்கலாம். உங்களுக்கு ஈஸ்டர் மோனன்ஸ் முக்கியமாக எல்லாமே அஞ்சு பண்ணா
சின்னமுள்ள பிளாக்ஸை கண்டிப்பா மறக்காம எல்லா இடங்களும் ஸ்ட்ரிக்ட் தவிர ஸ்ட்ரிக்ட் எல்லாம் சேர்ந்து எல்லா இடங்களும் எல்லாமே நம்ம எல்லா இடங்களும் அவங்க எஃபெக்ட்டுக்காக நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு லைக் சாட் போடுங்க அவங்க ரிக்வெஸ்ட் ஆகிட்டு A few moments later. டூர்ஸ் கடை நிறைய இருக்காம நாங்கள் சாப்பாடு கடை கூட்டிகிட்டு வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ள போய் பார்ப்போம். குளத்தூர் சுவையவதி அதை பற்றி சொல்லுங்க. சவல் ரைஸ் ஆமான்னு சொல்றாங்க. அது என்ன 3500 ரூபாய் என்ன சொல்றீங்க? விலை கூட தான் சாப்பிடுப்பா என்ன செவல் இதான் குளத்தூர் சுவையவதி இந்த குளமா சத்தமா சொல்றா சத்தமா சொல்ற பாட்டுல சொல்ற இதான் குளத்தூர் சுவையவதி குளமா. ஆனா இந்த குளத்தை பாத்தீங்கன்னா குளம் மாதிரி தெரியாது. பரவாயில்ல நம்பித்தானே வேணும். ஏன்னா வெட்டிக்குளம்ல பெருசா குளம் இல்லை, அதனால இதுதான் குளம் மாத்தி கொண்டிருக்காங்க. நீங்க எல்லாம் செல்லுமுழு பிளாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா 50% ஆஃப்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அப்படி தர மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஏண்டு விசால் ஆகுதுல எனக்கு சாப்பாடு இன்னும் எவ்வளவு ஆர்டர் பண்ணி இன்னும் வேற இல்லை. இதுக்கு ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இது ரேட்டிங் 5க்கு 1 தான் கொடுப்பேன் ரேட்டிங். நீங்க சாப்பாடு வேற சாப்பிடாம ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் சவல் இல்ல சாப்பாடு கொண்டு வராங்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ரேட்டிங் ஒரு 5க்கு 4 கொடுக்கலாம். மனோபோலகம் முழுவதும் மழை வேற போகுதே. பிரணவன் மத்தியானம் வந்தீங்கன்னா இரவு சாப்பாடு ரெடி ஆகும். இப்ப நாங்க 3 சவால் சாப்பிட்டாங்க. ஒரு சவால் 3800 ரூபா. ஆனா 2 சவால் தான் காசு எடுத்திருக்காங்க. A few moments later. அப்படி ஜாப்பனே கட்டியே நீ சொல்லுங்க. இந்த சொல்லுங்க. பாசிக்குடா பீச்சுக்கு எல்லாம் போக போறோம். என்ன வலது குறைஞ்ச மாதிரி கேட்டு சொல்லிக்கிறேன். ஓ இப்ப நாங்க கல்லடி பீச் அடிக்க வந்திருக்கோம். இந்த பீச்சை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப என்னடா அந்த பீச்சில் வந்து சண்டே சாட்டர்டே கொஞ்சம் ஃபுல் க்ரௌட் ஆகிக்கும். மட்டக்களப்பு வெட்டிக்கிறோம் கல்லடி பீச். இதுல வந்து இந்த நாள் சனம் தான், க்ரௌட் தான். ஒவ்வொரு நாளும் சனங்கள் வரும், குதிரைகள் வரும் இந்த பீச்சில். குதிரைகள் பீச் வந்து துப்புரா வச்சிருக்காங்க, கிளீன் பண்ணி வடிவா. அந்த க்ரௌட் எந்த நேரம் க்ரௌட் தான். இப்படி இந்த பீச் ஒரு ஃபேமஸ் ஆகி இலங்கையில மட்டக்களப்பு கல்லடி பீச் ஃபேமஸ் ஆகி. நீங்க ஃபேமஸ் டிக்டாக்ல ஒரு செலிபிரிட்டியா மொத்த பாருங்க. டிக்டாக்ல ஃபேமஸ் நாங்க. உங்க ஐடியா சொல்லுங்க. 21 இந்த ஐடிக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். ஒரு சப்போர்ட் மற்ற வேற சொல்லுங்க. இது என்ன மாதிரி வரலாற்று சம்பவங்களும் இருக்காது. வரலாற்று சம்பவம் ஒரு சுனாமியில் அடிக்கப்பட்ட அந்த சேத்தொன்றி 2004 அடிக்கப்பட்ட சேத்தொன் அங்க இருக்கு. அதான் சூமன் தெரியுமா? கல்லடி பீச் பேர்டை வியூ பார்க்க போறோம். பேர்டை வியூக்காக மறக்க விட்டுருக்கோம்.
ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாச்சுன்னு இதான் பெட்டிகளோட ஃபுட் பார்க்கா. இதான் இந்த பார்க். இங்க வந்து நீங்க பர்த்டே நீங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்றது லவ் செட் ஆயிட்டு இல்ல பிரேக்கப் பார்ட்டி வைக்கிறதா கூட நீங்க பிரேக்கப் பார்ட்டி வைக்கிறதா கூட மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். செய்யலாம். நல்ல வரைக்கும் நல்ல பாட்டோட போறோம். Jack. You look like Jack. நல்லா தானே இருக்கு. என்ன சொல்றீங்க? அது கல்லடி பாடம். ஓ சும்மடி ஓ சொன்ன மணிக்கால அது கல்லடி பாடம். சுத்தி காட்டுங்க. நைட் எல்லாம் சட்டை அப்படி இருக்கு. மேல லைட். இப்போ நான் இங்கே வந்தால் வடியாக ஃபோட்டோலாம் எடுத்து நீட்டாக சட்டை அப்படி ஃபோட்டோ எடுத்து வேறு லெவலான இடம். இது பார்த்து வர எல்லாமே ஃப்ரீ தான். டீ எடுத்துக்கலாம். செவலப் இருக்கு, ஸ்ப்ரைட் இருக்கு, தண்ணி எல்லாம் ஃப்ரீ. நீங்கள் தில்லுமுல் ப்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும். ஆஃபர்னா ஃப்ரீ தான் உங்களுக்கு. நீங்கள் லவ்வர்ஸோட ஒரு 7-8 மணி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா வேற எங்கேயும் போக தேவையில்லை. அப்படி இங்க வாங்க. இங்க வந்து அந்த வியூவை பாருங்க. சைட் வியூவை இதுதான் வந்து என்ன கல்லடி பிரிட்ஜ். இங்கேதான் இவர் வந்து ஆட்டம் போட்டு இவருக்கு நைட் ஃபுல்லாக போய் பிடிச்சது வந்து பெட்டிகுலர் பீச் வந்து பெரிய கலால் பீச். இங்கே வந்து இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு செம்ம நல்ல இடம் ஒன்று இருக்கு. அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போகிறோம். இப்போ டைம் வந்து சரியா என்ன டைம்? 1:30 வந்து கிரிக்கெட் விளையாட போகிறோம். ஜாலியாக எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறாங்களா காட்டுங்க. இவர் கூட வந்துருக்கா கிரிக்கெட் விளையாடுற சைஸை பாருங்க. 1:30 சண்டை பிடிக்க போடு புனி நீ அவர் எந்த நேரமும் அவர் ஆளோட காய்க்கிறத தவிர கடல்ல வந்து கடலை போடுவார். The next day. இடம் வந்து ஹிக்கம்ட வீடு. இது எங்க இருக்கு? மருதமுனையில இருக்கு. ஹிக்கம்ட வீடு வந்து இவதான் ஹிக்கம். அவர் கேக் தந்துருக்க சாப்பிட்டு வந்துருக்கோம். அதான் அந்த பொடியும் தெரியா அப்படியும் குழந்தை படிட்டு வந்திருக்கேன். அந்த ஸ்டார்ட் அடி எப்போ பார்த்தா நாங்கள் அப்துல்லா ரெண்டு கொஞ்சம் வார்த்தையை சொல்றேன். போடுறா கட் பண்றேன். என்ன செய்யணும் நாங்க? என்ன செய்யணும்? மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? அப்துல்லா விட்டு சம்மந்தம் இல்லாம ஒரு ஆள் வந்திருக்கா. அவரை காட்டுங்க. தெரியுமா? எங்கட சினிமா பையன் அப்துல்லாவோட வீட்டை தான் சாப்பாடு. என்ன வீடியோ எடுக்க வச்சுட்டு நல்ல ஒரு வெட்டிக்குள்ள உள்ள சாப்பிடுறோம் இருக்கோம். இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும். இப்போ நாங்கள் ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிக்கிறோம் ஆட்டோவில். இப்போ எங்கள் ஆட்டோ வந்து பெட்ரோல் இல்லாதனால அங்கே தள்ளிட்டு வந்துடுறாங்க. தள்ளிட்டு வந்து பெட்ரோல் அடிக்கிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வீட்டை போய் கொண்டிருக்க நேரத்தில் மழை பெஞ்சு விட்டுருக்கு. மழை பெஞ்சு சோழன்னா The next day. இன்னைக்கு லாஸ்ட் டே. இன்னைக்கு வந்து மழை சரியா பெஞ்சு வந்துருக்கு. பரவாயில்ல, லாஸ்ட் டே ஃப்ரீயாக இருக்கு. இப்போ நாங்கள் படுத்துருக்கேன். இப்ப சரியா குளிரா இருக்கு, அதனால என்ன கட்டி பிடிக்க வேற வழி தெரியல, தாடி கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்கேன். இப்ப மழை வந்து நின்றுட்டு அப்ப மழையை அவர் ரொம்ப மிஸ் பண்றாரு. நம்ம அவர் அப்ப மழை இப்ப தேவைப்படுது. அந்த வகையில நாங்க இப்ப மழை விடுற போறோம். சரி, அதான் அது இன்னும் திரும்ப வருவாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டிக்குள்ளே ட்ரிப் முடிஞ்சுன்றிருக்கு. அதில் இப்போ இவர் விட்டு போகிறாரு. இப்போ மௌனியாக போகிறாரு. இவரும் ஃபைனரும் ஜாக்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. இதுதான் லாஸ்ட் டே, பெட்டிக்குள்ளோட லாஸ்ட் டே இன்னைக்கு. டீ குடிக்கணுன்றக்கா ஒரு பல கிலோமீட்டர், அதாவது ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் பெரிய கல்லால. உங்களுக்கு இங்கே தான் டீ குடிப்பீங்களா? அம்பாலையில் ஃபேமஸான டீ அட்டப்பள கடை. ஸோ அந்த டீயை நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கறக்கான அதுக்கு பிடிச்சா காசு கொடுக்கணும். ரோட்டா சாப்பிட்டு நீங்கள் துணி எடுக்க மொட்டையா. வெல்கம் டு அவர் ட்ரெயின். இன்றைக்கு வந்து நாங்கள் பெட்டிக்குளூரில் இருக்க கடைசி நாள். என்ன நாங்கள் கொழும்பு போக போகிறோம். பாய். நதி என்று போகுது. ஒரு வயற்கரை இருக்குது. வயற்கரை அங்கே ஆறு நடுவில் ரோட்டு, அதில் டீ எப்படி யோசிச்சு பாருங்க. அதில் மழை ஒன்று மிஸ்ஸிங். மழை ஒன்று மட்டும் வந்துச்சுன்னா வேறு லெவலில். மழை இல்லாமல் இருந்தால் நினைஞ்சு ஓலைக்கடை தான் நீ வரும். இது அட்டப்பழம் சாம்சங் டீ கடையா. இங்கே வந்து நீங்கள் டீ எடுத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக தராங்க. ஒரு காலம் உண்மை சொல்ல மாட்டேன். தில்லுமுழு வ்ளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீ வந்து 50% டிஸ்கவுண்ட் இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி டேஸ்ட் பண்றீங்க? அப்படியே சொர்க்கத்துக்கு பக்கத்தில் போயிட்டு மெல்ல வேணா கீழே இறங்கி வர மாதிரி. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறீங்க? என்ன உள்ள தொண்டைக்குள்ள உள்ள மெல்ல மெல்ல கீழே இறங்குறேன். அப்படி மிக அருமையான டீ. நீலங்க போயிட்டு பாருங்க. சொர்க்கத்துக்கு போய் காடுங்க. எப்படியா சொர்க்கம் போற நீங்க? இல்ல அந்த சின்ன துளி வந்த தொண்டையை விளைவிக்க வள்ளிக்கு போய் ஃபீல் ஒன்று காமிக்கலாம். அது ஒரு சொர்க்கம். உண்மையாவே நீங்க வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சு தான் செய்வீங்களே. தேங்க்யூ. இன்னைக்கு தான் நாங்கள் படிக்கிற போகிறோம். போய் கொண்டிருக்கோம். இந்த ஜெப்னாவில் பெட்டிக்குளோவில் எங்கள் ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சுது. இந்த ஜேபி எல்லாம் ஃபுல் சார்ஜ் போட்டாச்சு. சும்மா ஃபன் பண்ணி கொண்டு போக போகிறோம். அவ்வளவுதான், பெட்டிக்குளோ விளாக்ஸ் முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். செல்கின்றோம் தூரம்.